போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் எல்லையற்றது, முடிவற்றது, அசையாமல் அசைவு காட்டுவது. சக்தி அடிப்பது, துரத்துவது, கூட்டுவது, பிணைப்பது, கலப்பது, உதறுவது, புடைப்பது, வீசுவது, சுழற்றுவது, கட்டுவது, சிதறடிப்பது, தூற்றுவது, ஊதிவிடுவது, நிறுத்துவது, ஓட்டுவது, ஒன்றாக்குவது, பலவாக்குவது, குளிர் செய்வது, அனல் தருவது, குதுகுதுப்பு தருவது, குதூகலம் தருவது, நோவு தீர்ப்பது, இயல்பு தருவது, இயல்பு மாற்றுவது, சோர்வு தருவது, ஊக்கம் தருவது, எழுச்சி தருவது, கிளர்ச்சி தருவது, மலர்விப்பது, புலகம் தருவது, கொள்விப்பது, உயிர் தருவது, மகிழ்ச்சி தருவது, சினம் தருவது, எழுச்சி தருவது, கிளர்ச்சி தருவது, பகைமை தருவது, காதல் தருவது, உறுதி தருவது, அச்சம் தருவது, கொதிப்பு தருவது, ஆற்றுவது, முகர்வது, சுவைப்பது, கேட்பது, காண்பது, நினைப்பது, ஆராய்வது, பகுத்தாராய்வது, கணா காண்பது, கற்பனை புரிவது, உணர்வது, உன்னை நீ மனிதன் என்று உணரச் செய்வது, அனைத்தும் பெண் என்ற 2 எழுத்தில் அடக்கம். உலகம் முழுவதும் இருக்கிற இந்திய பெண்களுக்கு கேப்டன் டிவியின் சார்பில் மகளிர் தின வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களின் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்பிற்கும் உடனடியாக மாற்றம் தேவைப்படுவது பண்பாட்டில்தான் என்ற அணி சார்ந்து அணி தலைமையேற்று பேசுவதற்காக கல்லூரி மாணவி துர்காதேவி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து அந்த அணி சார்ந்து பேசுவதற்காக கல்லூரி மாணவி சந்திரவதனி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து அந்த அணி சார்ந்து வலு சேர்ப்பதற்காக வைரபுரம் கிராமத்திலிருந்து 8ஆம் வகுப்பு மாணவி அபிதா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இல்லை, பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்பிற்கும் உடனடி மாற்றம் தேவைப்படுவது படிப்பில்தான், கல்வி திட்டத்தில்தான் என்று பேசுவதற்காக அணித்தலைமை ஏற்று கல்லூரி மாணவி செல்வநாயகி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த அணி சார்ந்து பேசுவதற்காக அதே வைரபுரம் கிராமத்திலிருந்து அரசு பள்ளியில் படிக்கிற 8ஆம் வகுப்பு மாணவி அனிதா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த அணி சார்ந்து இன்னும் வலு சேர்ப்பதற்காக வைரபுரம் கிராமத்தின் அரசு பள்ளி மாணவி 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் குட்டி பெண், சுட்டி பெண் சுஜித்ரா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த அரங்கத்திலே பெண்கள் நாங்கள் அணிந்து வந்திருக்கிற இந்த உடையின் நிறம் இந்த சமூகத்திற்கு ஒரு செய்தியை சுமந்து கொண்டு வந்திருக்கிறது. இந்துக்களுக்கான புனித உடை காவி நிறம், கிறிஸ்துவர்களுக்கான புனித உடை வெள்ளை நிறம், இஸ்லாமியர்களுக்கான புனித உடை பச்சை நிறம். இதை 3ஐயும் சேர்த்தால் நம் இந்திய தேசிய கொடி. சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஆசிட் வீச்சுக்கள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், குடும்ப வன்முறைகள், இதுபோல எவ்வளவோ நிகழ்ச்சிகளை சேர்த்து வைத்து இந்த உடையின் நிறத்தோடு சேர்த்து வைத்து பார்க்கிற போது இந்த சமூகத்திற்கு இன்னும் ஒரு தகவலும் கிடைக்கிறது தோழிகளே. என்ன தெரியுமா? பிரிந்து கிடக்கிற மதங்கள் கூட பெண்மையை ஒன்று சேர்த்து வைக்க முயற்சி செய்கிறது. ஆனால் மனிதர்கள்தான் எப்போதும் பெண்களை பிரித்து வைக்கவே சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த சமூகத்திற்கு கிடைக்கிற ஒரு செய்தி. பெண்களின் முன்னேற்றத்திற்கும் பெண்களின் பாதுகாப்பிற்கும் உடனடியாக மாற்றம் தேவைப்படுவது படிப்பிலா, பண்பாட்டிலா? உடனடியாக இன்றைக்கு தேவைப்படுவது கல்வி மாற்றமா, சமுதாய மாற்றமா என்கிற தலைப்பிலான ஒரு அருமையான பட்டிமன்றம். இந்த தலைப்பு குறித்து பார்க்கிற போது ஒரு சிறுமி சக்சஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு கவிதையை மிக அழகாக படித்து கொண்டிருந்தாள். அருகே அம்மா வந்தவுடன், அம்மா வாழ்க்கையோட ரகசியம் என்னம்மா அப்படின்னு கேட்குறா. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருப்பது தான் வாழ்க்கையின் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த சிறுமி வகுப்பறைக்கு செல்லுகிறாள். அங்கே ஆசிரியர் மாணவிகளை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார். ஒரு மாணவி சொல்கிறா, நான் டாக்டராக விரும்புகிறேன் அப்படின்னு. இன்னொரு மாணவி சொல்கிறா, நான் இன்ஜினியராக விரும்புகிறேன் என்று. இந்த சிறுமி சொல்லுகிறாள், நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறாள். அப்போ டீச்சர், அந்த ஆசிரியர் சொல்கிறாங்க, என் கேள்வி உனக்கு புரியவில்லை என்ற போது அந்த சிறுமி சொல்கிறாள், உங்களுக்கு வாழ்க்கையே புரியவில்லை என்று சொல்கிறாள்.
இன்றைக்கு நாம் படித்து கொண்டிருக்கிற கல்வி நிலையங்கள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற பாடத்திட்டங்களும் கல்வி முறையும் எப்படி இருக்கிறது? ஒரு பக்கம் மிரட்டி கொண்டிருக்கிறது, அது ஒரு உண்மை. இன்றைக்கு ஊடகங்களில் வெளியே வருகிற வன்முறைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வெளியிலே சொல்லப்படாத இது போன்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்ப வன்முறைகள் ஒரு பக்கம் பெண்மைக்கு அச்சுறுத்தலை வழங்கி கொண்டிருக்கிறது என்ற காலகட்டத்தில் இப்படி ஒரு அருமையான தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு மேடையில் பெண்ணிய சிந்தனைகளை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஈழப்படுகொலைக்கு எதிராக இந்தியாவிலிருந்து அமைதி படை ஒன்றை நம்முடைய இராணுவம் இலங்கைக்கு அனுப்புகிறது. அந்த படையில் பகத்சிங்கினுடைய சகோதரர் ரன்பீர் சிங், அவருடைய மகன் யோனன் சிங் அந்த அமைதி படையில் செல்கிறார். அங்கே இருந்து திரும்ப நம்முடைய நாட்டிற்கு வருகிற பொழுது நம்முடைய அரசாங்கம் அறிவிக்கிறது யோனன் சிங்கிற்கு வீர விருது வழங்கப்படுகிறது என்று. இந்த தகவலை பகத்சிங்கினுடைய சகோதரரான தன்னுடைய தந்தையான ரன்பீர் சிங்கிடம் சென்று யோனன் சிங் சொல்லுகிறார். அப்போது அந்த தந்தை ரன்பீர் சிங் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஒரு இன விடுதலையை அடக்கியதற்காக கொடுக்கப்படுகிற விருது வீர விருது என்ற பட்டியலில் இடம் பெறாது. அப்படியே அந்த விருதை பெற்றுக்கொண்டுதான் நீ வீட்டிற்குள் வருவாய் என்றால் நம் வீட்டு வாசற்படியை நீ மிதிக்க கூடாது என்று ரன்பீர் சிங் சொல்லுகிறார். இதை நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்னேன், விடுதலை போராட்டத்தின் வலி என்ன என்பது பகத்சிங்கின் பக்கத்தில் இருந்து பார்த்தவனுக்கு தானே புரியும் அப்படின்னு நான் பேசும்போது அங்கே இருந்த ஒரு இளம் பெண் மேடையில் வந்து பேசினாள், ஆம் தோழிகளே, விடுதலை போராட்டத்தின் வலி என்ன என்பது பகத்சிங்கின் பக்கத்தில் இருந்து பார்த்தவனுக்குத்தான் புரியும். அதுபோல பெண்மையின் ஒடுக்கப்பட்ட வலி என்பது இந்திய தேசத்தில் இருந்து பார்த்தால்தான் புரியும் என்றவர் சொன்னார். உலகில் பெண்கள் வாழ தகுதி இல்லாத நாட்டில் இந்தியாவிற்கு 4வது இடம். பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகமாக இருக்கிற நாட்டில் இந்தியாவிற்கு 2வது இடம். ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கலாச்சாரத்தை நமக்குள் பேசிக்கொண்டு எய்ட்ஸில் முதலிடம் நோக்கி முந்திக் கொண்டிருக்கிறோம் என்கிற நிலை. இந்த சமூகம் ஏதோ பிறழ்ச்சியான பாதையில் பெண்மையை நோக்கி செலுத்தி கொண்டிருக்கிறதோ என்கிற ஒரு ஐயப்பாடு இப்போது எழுந்திருக்கிறது. இந்த மேடையில் ஒரு புரட்சி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மேடையில் கேப்டன் டிவிக்காக பேசுவதற்காக பெரிய பெரிய அறிஞர்களை நாம் அழைக்கவில்லை. ஏனென்றால் உண்மையான புரட்சி என்பது, உண்மையான விழிப்புணர்வு என்பது மாணவர்களிடம் மாணவிகளிடம் எப்போது சென்று சேர்கிறதோ அப்போதுதான் விழிப்புணர்வும் புரட்சியும் முழுமை அடையும். அதனால்தான் இந்த மேடையில் இந்த தலைப்பு குறித்து பேசுவதற்காக மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியில் உரையாற்ற 3 கல்லூரி மாணவிகளையும் 3 பள்ளி மாணவிகளையும் கேப்டன் டிவி ஒருங்கிணைத்திருக்கிறது. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக என்று எல்லா நிகழ்ச்சிகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்திய தொலைக்காட்சியில் முதன் முறையாக 3 கல்லூரி மாணவிகளும் 3 பள்ளி மாணவிகளும் இணைந்து மகளிர் தினத்தில் உரையாற்ற இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் கரவொலியின் மூலம் வாழ்த்துங்கள் என்பதை தெரியப்படுத்தி பெண்களின் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்பிற்கும் பெரிதும் தேவை கல்வி மாற்றமே, படிப்பில்தான் மாற்றம் தேவை என்ற அணி சார்ந்து அணித்தலைமை ஏற்று பேசுவதற்காக செல்வ நாயகி என்ற கல்லூரி மாணவி வந்திருக்கிறார். உங்கள் கரவொலியோடு அவரை பேச அழைக்கிறேன். வாங்க. உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, இதை உறக்க சொல்வோம் உலகுக்கு. இனம் ஒன்றாக, குலம் வென்றாக, புது வேலை எடுப்போம் விடிவுக்கு. நம் வெற்றி பாதையில் நரிகள் வந்தால் விருந்து வைப்போம் விண்ணுக்கு. எங்கள் மண்ணை தொட்டவன் கால்கள் எங்கள் நிலத்தில் உரமாகும். எங்கள் பெண்ணை தொட்டவன் கைகள் எங்கள் அடுப்பினில் விறகாகும். சபாஷ்.
பெண்மைக்கும் என ஈன்ற தாய்மைக்கும் முதல் கண் வணக்கம். நம் இந்திய தேசம் வெள்ளைக்காரர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தபோது வாஞ்சிநாதன் என்றொரு இளைஞன் ஆஷ்துரையை சுட்டு கொன்றுவிட்டு தானும் சுட்டுக்கொண்டு இறந்து போகிறான். இறந்து போன வாஞ்சிநாதனின் உடலை பரிசோதித்த போது ரயிலில் பயணம் செய்வதற்கான டிக்கெட் இருந்ததாம். சாக போகிறோம் என்று தெரிந்தும் கூட ரயிலில் டிக்கெட் எடுத்து பயணம் செய்தான் என்னுடைய இந்திய இளைஞன் என்றால் வாஞ்சிநாதன் இறந்து போவதற்கு முன்னால் சில வெள்ளைக்காரர்களிடம் வேலை பார்க்கிற சில காவல்துறை அதிகாரிகள் அவரது மனைவி பொன்னம்மாளிடம் சென்று, உனது கணவன் வாஞ்சிநாதன் சுதேசி சுதேசி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான், இப்படியே வந்தே மாதரம் என்று சொல்லிக்கொண்டு ஊரை சுற்றி கொண்டு திரிந்தால் ஒரு நாள் அவன் இறக்க நேரிடும், நீயும் விதவை கோலம் அடைய வேண்டியிருக்கும் என்று பயமுறுத்தினார்கள். அதற்கு அவரது மனைவி, ஓரளவே படித்த மிகவும் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த அவரது மனைவி சொல்கிறாள், நான் கோழையின் மனைவி என்பதை விட வீரனின் விதவை என்று சொல்லிக் கொள்வதில் தான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றாள். இப்படி 80 ஆண்டுகளுக்கு முன் ஒரு இளைஞன் தன் தேசத்திற்காகவும் தேசத்தின் நலத்திற்காகவும் தன் இன்னுயிரையும் கொடுக்கிறான். அவரது மனைவி படித்தவளோ இல்லையோ தன் உயிரினும் மேலான கணவனை இந்த தேசத்திற்காக வழங்குகிறாள். தானும் அனைத்து விதமான கஷ்டத்திற்கும் உட்படுத்தப்படுகிறாள். ஆனால் 80 ஆண்டுகளுக்கு பின் ஆணும் பெண்ணும் எப்படி இருக்கிறார்கள்? சிந்தித்து பாருங்கள். தான் காதலித்த ஒரு பெண் தன்னை காதலிக்கவில்லை என்று ஆசிட் ஊத்தி கொலை செய்கிறான் என்றால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இங்கே? 80 ஆண்டுகளுக்கு முன் அடிமைப்பட்ட இந்தியாவில் ஒரு இளைஞன் அடிமைப்படுத்திய வெள்ளைக்காரனை கொலை செய்கிறான். 80 ஆண்டுகளுக்கு பின் சுதந்திர இந்தியாவில் ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தி கொலை செய்கிறான் என்றால் இந்த இடைப்பட்ட 80 ஆண்டுகளில் தேசபக்தி எங்கே போனது? தாய்மை, தைரியம், தன்னம்பிக்கை போன்றவற்றை அடிப்படையாக கொண்ட தமிழ் கலாச்சார கல்வி 150 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. ஆனால் இன்னைக்கு மார்க்ஸ், கேம்பஸ் செலெக்ஷன், ஐடி வேலை, சம்பளம், காரு, பங்களா என்று வெள்ளைக்காரர்கள் விட்டு சென்ற கல்வி முறையை நாம் படிக்கும் போது எப்படி இருக்கும் தேசபக்தி? இப்படி தேசபக்தி தொலைந்து போக காரணம் என்ன? இதை தொலைத்துவிட்ட குற்றவாளிகள் யார் என்றால் வரலாறு என்ற பாடத்தை கொண்ட கல்வி திட்டம்தான். நம்மை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயர்களான ராபர்ட் கிளைவ், மெக்காலே, வில்லியம் பெண்டிங் பிரபு, மவுண்ட் பேட்டன் பிரபு போன்றவர்களின் சாதனைகளை இந்திய மாணவர்கள் படிக்கும்படி பட்டியல் போட்டதே தவிர அவர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்றுத்தர உயிரை தந்த இளைஞர்களான வாஞ்சிநாதன், பகத்சிங், யதீந்திரநாத் தாஸ், சூர்யா சென், மதன்லால் திங்ரா, குதிராம் போஸ் போன்றவர்கள் மக்களுக்காக தூக்கு கயிற்றை முத்தமிட்டார்கள். அவர்களை பற்றி இந்திய வரலாறு பாடம் சொல்லித் தரவில்லை என்பது பெரிய வெட்கக்கேடு. வரலாறு என்ற பாடத்திட்டம் சுதந்திர போராட்ட வரலாறு என்று மாற்றப்பட்டு இந்த நாட்டிற்காக தன்னுடைய உயிரையும் தந்த இளைஞர்களை பற்றி ஒவ்வொரு இளைஞனும் படிக்க வேண்டும். இந்த மாற்றம் நிகழ்ந்தால்தான் இந்த பாரத மாதாவின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். G20 நாடுகள் கூட்டமைப்பில் இந்தியா ஒரு அங்கம். இந்த அங்கத்தில் ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த ஆய்வு என்னவென்றால், உலகில் பெண்கள் வாழ தகுதியான நாடு எது? இந்த 20 நாடுகளுக்குள் இந்தியாவிற்கு 19வது இடம். எந்த தேசத்தில் தேசத்தை பாரத மாதா என்று போற்றி வணங்குகிறோமோ, எந்த தேசத்தில் இந்த தாய் மண்ணை பெண்ணாக போற்றி வணங்குகிறோமோ, அந்த தேசத்தில் பெண்கள் வாழ தகுதி இல்லை என்றல்லவா அந்த அறிக்கை வெளியிடுகிறது. இன்னைக்கு மார்ச் 8 உலக மகளிர் தினம். ஒரு கவிஞன் அழகாக சொல்லியிருக்காரு, தேசமே தேசமே தினங்களை கொண்டாடுவதை விட்டுவிட்டு எப்போது பெண்ணினத்தை கொண்டாட போகிறாய் என்று. அடுத்ததாக,
பெண்களின் அனைத்து வன்கொடுமைகளுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்றால் மது. இது அனைத்து தரப்பினராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. ரேஷன் கடையில் 1 கிலோ அரிசி 1 ரூபாய், டாஸ்மார்க்கில் ஒரு பீர் பாட்டில் 80 ரூபாய். இதுவே ரேஷன் கடையில் 1 கிலோ அரிசி 100 ரூபாய்னா யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனா டாஸ்மார்க்ல ஒரு பீர் பாட்டில் 200 ரூபாய் என்றால் அதை வாங்கி குடிக்க நம் இந்திய குடிமக்கள் தயாராக இருப்பார்கள். ஒரு புது கவிஞன் அழகாக சொல்கிறான், ஹே மகாத்மா, உனது சிலைக்கு அடியில் கள்ள சாராய கடை, மது ஒழிப்பு துறையிடம் புகார், உடனே அகற்றப்பட்டது. சாராய கடையை அல்ல உன் சிலையை. ஆஹா, அபாரம். இப்படி இருக்கிறது மதுக்கடைகளின் நிலை. இதை அறிந்தும் வீதிக்கு வீதி ஏன் கள்ள சாராய கடையை திறந்து வைக்கிறீர்கள் என்றால் அனைத்து தரப்பினராலும் சொல்லப்படுகின்ற ஒரே பதில் நாட்டின் வருமானம். இந்த வருமானத்தை வைத்துக்கொண்டுதான் நாட்டில் பல நலத்திட்டங்களும் இலவசங்களும் வழங்கப்படுகின்றன. சமுதாய மாற்றம் என்கிறார்கள். இந்த சமுதாய மாற்றத்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்படும் என்றால் நான் சொல்லும் இந்த கருத்திற்கு உரு கொடுத்து பாருங்கள். மதுவினால் கிடைக்கின்ற வருமானத்தில் தான் நலத்திட்டங்கள் வழங்கப்படுகின்றன என்றால் அந்த நலத்திட்டங்கள் எங்களுக்கு வேண்டாம். மதுவினால் கிடைக்கப்பெறுகிற வருமானத்தில் தான் இலவசங்கள் வழங்கப்படுகின்றன என்றால் அந்த இலவசங்களும் எங்களுக்கு வேண்டாம் என்று குடும்ப அட்டை வைத்திருக்கும் ஒவ்வொரு குடிமகனும் எழுதி கையெழுத்திட்டு அரசாங்கத்திடம் ஒப்படைக்க முடியுமா? சபாஷ். முடியும் என்றால் நான் ஒப்புக்கொள்கிறேன். சமுதாய மாற்றம் பெண்களின் பாதுகாப்பிற்கும் முன்னேற்றத்திற்கும் ஒரு தீர்வாக அமையும். ஆனால் முடியாது என்பதுதான் வெளிப்படையான ஒரு உண்மை. எனவே பள்ளி மாணவர்களுக்கிடையே இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை கல்வி மாற்றத்தில் நாம் கொண்டு வர வேண்டும். போன தலைமுறையை ஏமாற்றிவிட்டோம், இந்த தலைமுறையை மறந்துவிட்டோம். இனி வரும் தலைமுறையாவது கல்வி புரட்சியால் ஒரு புதிய தலைமுறையாக, நல்ல தலைமுறையாக இந்த தேசத்திற்கு கொடுப்போம். பெண்மைக்கு வணக்கம் செலுத்தும் சமுதாயத்தை கல்வி புரட்சியால் உருவாக்குவோம். எனவே பெண்களின் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்பிற்கும் கல்வி புரட்சியே இந்த மாற்றம் தேவைப்படுகிறது என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம். அருமை அருமை அருமை. பெண்களின் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்பிற்கும் கல்வி இன்றைக்கு எப்படி சென்று கொண்டிருக்கிறது, இனிமேல் என்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று அழகாக செய்திகளை பதிவு செய்தார் செல்வநாயகி. அதில் ஒரு விஷயம் சொன்னாங்க இன்றைக்கு இருக்கிற கல்வி திட்டம் பற்றி. பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள் குறித்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல் இது. இன்றைக்கு நாம் படித்து கொண்டிருக்கின்ற கல்வி திட்டத்தை உருவாக்கிய வெள்ளைக்காரர் மெக்காலே பிரபு. இந்தியாவின் தண்டனை சட்டத்தை இயற்றியவரும் அதே மெக்காலே பிரபுதான். சுதந்திர போராட்டத்திற்காக தூக்கு கயிற்றை முத்தமிட்டவர்களை பற்றி சொன்னார்கள். மதன்லால் திங்ரா இந்திய சுதந்திர போராட்டத்தின் தியாகியாக, போராளியாக, தூக்கு தண்டனை கைதியாக இங்கிலாந்து நீதிமன்றத்திலே நிற்கிறான். நீதிபதி கேட்கிறார், கடைசி ஆசை என்ன? மதன்லால் திங்ரா என்கிற அந்த இளைஞன் சொல்லுகிறான், அந்த இந்திய இளைஞன் சொல்லுகிறான், நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை உங்கள் இங்கிலாந்திலேயே புதைத்து விடுங்கள், இந்தியாவிற்கு அனுப்பிவிடாதீர்கள் என்று. அவன் அப்படி சொன்னதன் பின்னணி இப்படி இருக்கும் என்று நான் சிந்தித்து பார்க்கிறேன். கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகளாக, 300 ஆண்டுகளாக எங்கள் இந்திய தேசத்தின் ஒட்டுமொத்த நிலத்தையும் சுரண்டி சுரண்டி ஆட்சி செய்தீர்கள். நான் இறந்த பிறகு என்னுடைய உடல் உங்கள் இங்கிலாந்தின் 6 அடி மண்ணையாவது அபகரிக்கும் என்றால் அதுவே நான் இந்தியனாக பிறந்ததன் வெற்றி என்று அந்த இளைஞன் நினைத்திருக்க கூடும். இந்த செய்திகளை எல்லாம் வரும் தலைமுறையினர் படித்தால்தான் தேசபக்தி உணர்வு எழும். ஏன் இந்த பெண் தேசபக்தியை இவ்வளவு தூரம் வலியுறுத்தினாள் என்று நான் சிந்தித்து பார்க்கிறேன். ஏன் தெரியுமா தோழிகளே, ஏன் தெரியுமா நண்பர்களே? பாரத மாதாவை நேசிக்கும் எவரும் பாரத